3 மார்பகங்கள் கொண்ட மீனாட்சி அம்மன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நமது புராணங்களில் பல சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. தென்னிந்தியாவை பொறுத்தவரை விநாயகர் பிரம்மச்சாரி. ஆனால் வட இந்தியாவில் அவருக்கு 2 மனைவிகள் இருப்பது போன்றுதான் வழங்கப்படுகிறார். இது போல கடவுள்களிலேயே நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படிதான் சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ள இந்த கதையும். ஆம், உலக பிரபலமான மீனாட்சி அம்மன் கோவிலில் நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருந்ததும், பிறகு சிவனை கண்டு காதல் வயப்பட்ட பிறகு ஒரு மார்பகம் மறைந்த கதையும் உங்களுக்கு தெரியுமா? வேள்வி செய்து பெற்ற மகள் மீனாட்சி அம்மன் பாண்டிய மன்னன் மலையத்துவசன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியர் வேள்வி செய்து பெற்ற தவ புதல்வியும் சுந்தரேஸ்வரரின் மனைவியும் ஆவாள். மீனாட்சி அம்மனை தடாதகை பிராட்டி எனவும் அழைக்கப்பட்டதாக சில கூற்றுகள் இருக்கின்றன. 3 மார்பகங்கள். உண்மையில் பிறப்பில் மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. தன்னை திருமணம் செய்து கொள்ள போகும் மணவாளனை பார்த்த பிறகு தனது 3வது மார்பகம் மறந்து போகும் என்ற நிலை கொண்டிருந்தார். கைலை மலையில் சிவன். கைலை மலையில் சிவனை கண்ட பிறகு மீனாட்சி அம்மனின் 3வது மார்பான நடு மார்பு மறைந்தது என சிவபுராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. வீரமங்கை மீனாட்சி. மீனாட்சி அம்மன் மிகுந்த வீரம் கொண்ட பெண்ணாக இருந்துள்ளார். தனது தந்தை இறந்த பிறகு பாண்டிய நாட்டிலிருந்து படையுடன் கிளம்பி கைலை மலை வரை சென்று வென்று வந்தார் என திருவிளையாடும் புராணம் கூறுகிறது. சிவனை கண்டு வெட்கம். கைலை மலையில் சிவனை கண்டு வெட்கம் கொண்டு பெண் நிலையை மீனாட்சி அம்மன் அடைந்த பிறகு சிவனையே சுந்தரேஸ்வரராக திருமணம் செய்து கொண்டார் என்றும் அறியப்படுகிறது. மீனாட்சிக்கு பிறகே சுந்தரேஸ்வரர். இன்றளவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதலில் மீனாட்சி அம்மனுக்கு பூஜைகள் நடந்த பிறகே சுந்தரேஸ்வரருக்கு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.